இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்ட்ரீட் வியூன்ற புதிய ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் போகிற லொக்கேஷனை வந்து லைவாகவே நீங்கள் பார்த்துக்கொள்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கூகுள் மேப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ண பிறகு கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண பிறகு லொக்கேஷன் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நார்மலாக ஷோ ஆகும். ரைட் சைடில் வந்து மேப் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேப் டைப்பில் போய்ட்டு சேட்டலைட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சேட்டலைட் வியூக்கு சேஞ்ச் ஆன பிறகு மேப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேப் டைப் செலக்ட் பண்ண பிறகு மேப் டீட்டெயில்ஸில் வந்து டிராஃபிக், சைக்கிளிங், 3Dன்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். அதற்கு அடுத்ததாக கடைசியாக ஸ்ட்ரீட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலர் லைன் வந்து உங்களுக்கு மேப் வந்து ஷோ ஆகும். இந்த சேட்டலைட் வியூவிலே அந்த ப்ளூ கலர் மேப் ஷோ ஆகும். இப்போது நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ அந்த லொக்கேஷனுடைய நேம் வந்து டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ண பிறகு டைரக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். டைரக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டைரக்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு அதை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணாலே நீங்கள் போகிற டைரக்ஷன் கிட்டேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை ஒரு கிளிக் பண்ணாலே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைவான லொக்கேஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபோட்டோ இருக்கும். இப்போ நீங்கள் எந்த லொக்கேஷன் போக போகிறீங்களோ அதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எதையும் கிளிக் பண்ணதை விட நீங்கள் மூவ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அது லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க மேப்பில் வந்து நான் அந்த கர்சரை வந்து மூவ் பண்ணுறேன். அதை மூவ் பண்ணாலே நம்ம போகிற லொக்கேஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து லெஃப்ட் சைடில் இருக்க லைவ் பிளேஸ் வந்து மூவ் ஆகும். இதன் மூலமாக ஈஸியாக உங்களுக்கு ஏதாச்சும் ரைட் சைடு லெஃப்ட் சைட் டர்ன் பண்ண வேண்டிய இடம் வந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் லெஃப்ட் சைடில் நம்ம வந்து இந்த லொக்கேஷனில் லைவாக பார்க்குறதால நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. நீங்கள் போக வேண்டிய இடத்த ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பைக் அல்லது காரில் போகிறீங்கன்னா அந்த டைரக்ஷனில் வச்சு நீங்கள் போக போக வந்து இந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதுக்கேற்ற மாரி வந்து உங்களுக்கு சேட்டலைட் வியூலையும் உங்களுக்கு வந்து அந்த பிளேஸோட லொக்கேஷன் ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் வியூலையும் அந்த லைவ் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாக ஈஸியாக நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அதை போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் அந்த இடத்துடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணாலும் லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரீட் வியூலேயே வந்து ப்ளூ கலர் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இது மூலமாக வந்து நீங்கள் போக வேண்டிய இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு அக்யூரேட்டாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். கூகுள் மேப் சில பேருக்கு பயன்படுத்த தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு டர்ன் ஆகிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன் எனேபிள் பண்ணி நம்ம கரெக்டாக லைவாக எப்படி பார்ப்போமோ அதேமாரியே பார்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக போக முடியும். இந்த ஆப்ஷனை ஈஸியாக நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதை நீங்கள் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இதை எனேபிள் பண்ண முடியாது. ஜஸ்ட் டைரக்ஷன்லேயே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் மூணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.